பொதுவா மத்தவங்க நம்ம லைஃப்க்கு நெறைய அட்வைஸ் குடுப்பாங்க. "இத பண்ணு, அத பண்ணு, இத பண்ணா நீ சூப்பரா இருப்ப. இத பண்ணா சூப்பர் தான்." அப்படின்னு நெறைய அட்வைஸ் குடுப்பாங்க. ஆனா, அவங்க யாருக்குமே தெரியாது, நம்ம லைஃப் சைக்கிள்ல நம்ம எவ்வளோ ப்ராப்ளங்கள சந்திச்சுட்டு, அத சமாளிச்சுட்டு, மூச்சு முட்டிட்டு வந்து இங்க நின்னுட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ, அவங்கள பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு ஸ்ட்ராங் வுமனா தெரியலாம், இல்ல ஸ்ட்ராங் பாயா தெரியலாம். ஆனா, உண்மையாவே நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கீங்க, அத சமாளிச்சு வெளிய வர எவ்வளோ போராடியிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ, உங்க லைஃபோட பெரிய பெரிய முடிவுகள எடுக்க மத்தவங்களுக்கு என்னைக்கும் வாய்ப்பு குடுக்காதீங்க. அது உங்களோட சொந்த முடிவா தான் இருக்கணும். அதுக்காக மத்தவங்க அட்வைஸ் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. கேளுங்க. அது சரியா இருக்கும் பட்சத்தில மட்டும். அவங்க உங்களுக்கு தப்பான கைட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு துளி தோணிட்டா கூட, அத நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது சரி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். அத ஃபாலோ பண்ணா நம்ம ஹாப்பியா இருக்கலாம். அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குன்னா மட்டும் அந்த அட்வைஸ எடுத்துக்கோங்க. மத்தபடி உங்க லைஃபோட பெரிய பெரிய முடிவுகள மத்தவங்கள எடுக்கிறதுக்கு என்னைக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. அது உங்களோட சொந்த முடிவா மட்டும் தான் இருக்கணும். அப்பனா மட்டும் தான் நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், அத நான் எடுத்தேன். அந்த ப்ராப்ளத்த நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன ஒரு பெரிய முடிவுகள் எடுத்தாலும், அது உங்களோட சொந்த முடிவா மட்டும் தான் இருக்கணும். அப்ப மட்டும் தான் அந்த முடிவினால வர பிரச்சனை கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் ஓன் டிசிஷன்ல இருங்க. மத்தவங்க அட்வைஸ கேளுங்க. அது நல்லதா இருந்தா மட்டும். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர்.